கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நமக்கு நல்ல நாளை தந்ததுக்காக கர்த்தருக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். நேற்றைய தினம் உபவாச ஆராதனையில் கர்த்தர் மகிமையாய் எழுந்தருளி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த காலை வேளையிலும் கூட நாம் ஒரு மனதோடு நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார் என்கிற அருமையான பாடலை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே.
அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்படி உள்ளத்தின் ஆழத்தின் சொல்லுவீங்களா? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆம் தகப்பனே, நீரே எங்கள் தஞ்சமும் எங்கள் கோட்டையும் எங்கள் துருகமும் எங்கள் அடைக்கலமும் கண்மலையுமாய் இருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளை கூட ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்கள் செய்த எல்லா கிருபைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்கள் இடத்துல பேசும் செயலாற்றும் மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான நல்ல தேவ பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளின் காலை நேரத்துக்காக நாம் ஆண்டவரை ஒரு விசை கூட இணைந்து நன்றி சொல்லுவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆவியிலும் மாம்சத்திலும் உள்ள அசுசிகள் நீங்கள் ஆண்டோடைய கிருபையினால் பாதுகாக்கப்படுகிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் வாழ்ந்திருப்பது என்பது அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் 4:4 ஆண்டவர் சொன்னபடியே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களில் மகிழ்ச்சியோடு வாழணும். நல்ல தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும். பிரித்தெடுத்தப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும். இப்படி வாழுகிற வாழ்வு நம்ம அசுத்தத்துக்கெல்லாம் நீங்கி பரிசுத்தமாய் நாம் வாழ முடியும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்களை நான் அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே நான் அழைத்திருக்கிறேன். ஆம், அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களில் மாம்ச கிரியைகளை பற்றி நாம் அப்படியே கர்த்தர் தந்த ஞானத்தின்படியே தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 4வது கிரியை 3வது கிரியை அசுத்தம் என்ற தலைப்பின் கீழே நாம் அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அசுத்தமானதை தொடக்கூடாது. இப்படி நீங்கள் அந்த அசுத்தமான இடத்திலிருந்து நீங்கள் பிரிந்து உங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்தில் நாம் கடந்து போகும் பொழுது அநேக நேரங்களில் துறை இச்சைகளுக்கு அல்லது தீய கிரியைகளுக்கு நேராக நாம் கடந்து போகாதபடி அதிலிருந்து விலகி நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. திருமணைகளில் மற்ற இடங்களில் போகும் பொழுது நாற்றமடிக்கிறக்கூடிய சாக்கடைகள் அல்லது இறந்து போன ஜந்துக்கள், பிணவாடைகள், இதுகளெல்லாம் நாம் அதிகமாக நம்ம ருசிக்கிறதில்லை, முகந்து பார்க்கறதில்லை. நம்ம உடனே அந்த இடத்தை விட்டு நாம் நீங்கி போகிறோம். இந்த வாடைகள் நமக்கு பிடித்தமில்லாமல் இருக்கிறதை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பார்வையிலும் இப்படிப்பட்ட அசுத்தமானதை நாம் தொடக்கூடாது என்று தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், அலங்கார வஸ்திரத்தை நாம் உடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தூசியை உதறி தள்ளிவிட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும்.
என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இன்னும் நீங்கள் ஏசாயா 52:11 பாருங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். அசுத்தமான இடங்களில் நாம் இருக்காதபடி, அசுத்தமானதை தொடாதபடி, அந்த இடத்துலேருந்து நாம் புறப்பட்டு வெளியே வந்து ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நாம் எந்த நிலையில் கட்டப்பட்டு இருக்கிறோமோ அந்த கட்டுகளை அவிழ்த்து எறிந்து ஆண்டுடைய பலத்தில் நாம் மகிழ்ச்சியோடு நாம் வாழணும். அது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43:21 நீங்கள் அங்கே பாருங்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தான் நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அசுத்தமான காரியங்களை நம்ம தொடக்கூடாது, தம்மை பரிசுத்தவான்களாய் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் ரோமர் நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. தேவனை அறிந்தும் அவரை தேவனொன்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளில் வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ தேவனை துதிப்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தின நாம் தேவனை துதிக்காமலும் ஆராதிக்காமலும் சோத்தரியாமல் இருந்தால் நம்முடைய சிந்தனை வீணாகி நம்முடைய உணர்வு கெட்டு இருதயம் இருளடைந்து போகும். அதனால தங்களையே அவர்கள் ஞானிகள் என்று எண்ணுகிறார்கள். அதான் சொல்ல, அவர்கள் 22வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகளுக்கு உடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கி, அருமையான தேவ ஜனமே, அவர்கள் தங்களையே ஞானிகள் என்று சொல்லி படைப்பின் காரணராகிய படைத்த தேவனை விட்டு தாங்கள் உருவாக்கி கொண்ட தெய்வங்களை உண்டாக்கி இப்படி தெய்வத்தை விட்டு தூரமாய் போகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களையே ஞானிகள் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். 24வது வசனம் சொல்லுது பாருங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தின் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படி படைத்த தேவனை விட்டு தாங்கள் படைத்த தெய்வங்களை வழிபடுப்பட்டு தங்களையே ஞானிகள் என்று வாழ்ந்து கொண்டு தெய்வத்தை விட்டு தூரமாய் போகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்படி அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க நிமித்தம் இந்த 26வது வசனத்தை நான் படிக்கிறேன். தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமாய் அனுபவமாக மாற்றினார்கள். 27வது வசனத்தை பாருங்க. அப்படி ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரததாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆணும் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ளே அடைந்தார்கள். அப்படியே அருமையான தேவச்சனமே, சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் திருப்பி பாருங்கள். ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்று படைத்த தேவனை மறக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் அவர்களை விட்டு எடுபட்டு சென்று விடுகிறது. எடுபட்டு சென்று போகும் பொழுது அவர்கள் மனம் போல நடக்கிறார்கள். சுய இச்சைகளினால் இழுக்கப்படுகிறார்கள். ஆணோடு ஆண் புணர்ச்சிக்காரர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். பெண்களோடு பெண்கள் மோக இச்சைகளால் இழிவான காரியங்களுக்கு ஈடுபட்டு விடுகிறார்கள். இதனால் இவர்கள் இச்சை ரோகங்களுக்கு பலவிதமான கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், எய்ட்ஸுகள், இப்படிப்பட்ட பல வியாதிகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்படும். 28 அது வசனத்தை பாருங்கள். ரோமர் 1:27. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாமல் இருந்தபடியினால் தகாதவர்களை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சிந்தனையில் அவர்கள் வீணராகிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இந்த உலகத்தில் நிர்பந்தமான வாழ்வு, அசுத்தமான வாழ்வு வாழுகிறார்கள். இப்படி அசுத்தமான வாழ்வு வாழுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் அருமையான தேவச்சனமே, அதனாலே தான் 2 கொரிந்தியர் 7:1 சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ளுங்கள், மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசிகளை நீங்கள் சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் அருமையான தேவ ஜனமே, எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி அசுத்தமான வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள். அந்த அசுத்தமான வாழ்வு நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய அவயவங்களில் அந்த அசுத்த கிரியைகளுக்கு ஏற்றபடியான கனிகள் வெளிப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்வை இனி வாழாதபடிக்கு இனி ஆண்டவருக்கு பிரியமானதை வாழ்ந்து பிரியமான பிள்ளைகளாக முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லி ரோமர் நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று நீதிக்கு அடிமைகளாக மாறிக்கொள்ளுங்கள் என்று ரோமர் 6:18 சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம். நீங்கள் மாம்ச சிந்தையோடு அசுத்தத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வீரானால் அது மரணத்தை பிறப்பிக்கும். ரோமர் நிருபம் 7:8 நீங்கள் பாருங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். பாவ இச்சை மரணத்துக்கு ஏதுவாக கனி கொடுத்து கொண்டிருக்கிறது என்று ரோமர் நிருபம் 7:5 பாருங்கள். இப்படிப்பட்ட அசுத்தமான வாழ்வு வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் அது மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இப்படி நிர்பந்தமான வாழ்வு நாம் வாழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் நிருபம் 7:24 பாருங்கள். அங்கே பக்தன் சொல்லும் பொழுது, நான் நிர்பந்தமான வாழ்வு வாழுகிறேன், இந்த மாம்ச சரீரத்திலிருந்து என்னை யார் விடுவிப்பார்கள் என்று அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம் அருமையான தேவச்சனமே, ஆண்டோடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளால் நீங்கள் நுழைந்து தேவையான நேரங்களிலெல்லாம் உபவாசம் இருந்து இரவு நேரங்களில் காத்திருந்து முழு இரவு ஜபங்களில் காத்திருந்து மற்ற இப்படிப்பட்ட உங்களுடைய மாம்ச கிரியைகளை அசுத்தமான வாழ்வை ஆண்டோடைய பலிபீடத்தில் கொண்டு வைத்து நீங்கள் கவனமாய் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆண்டவர் உங்களை பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக யாத்திரையை நாம் முடித்து தேவனோடு யுகமாக வாழக்கூடிய நல்ல வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற சந்தானங்களுக்கு நல்ல பொக்கிஷத்தை வைத்து மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் நல்ல சந்தானங்கள் உருவாக காரணமாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இப்படிப்பட்ட நல்ல வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானவர்கள் அசுத்தத்தோடு இருக்கட்டும் என்று ஆண்டவர் விட்டு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்வு வாழாதபடி இந்த ஜனங்களுக்காக நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நம்மையும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்படியே சில நிமிட நேரங்கள் கண்களை மூடி அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆதனாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்படியே பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து அலங்கார வஸ்திரத்தை உடுத்து கொண்டு மகிழ்ச்சியோடு எந்த நிலையிலையும் மனரம்யமாய் வாழக்கூடிய நல்ல வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. இந்த நல்ல வாழ்வை பிடித்து கொள்வதற்கு ஆண்டவருடைய பரிசுத்த தேவனுடைய உதவியை நாம் நாடி ஆண்டவரையே சார்ந்து கொள்ளக்கூடிய நல்ல வாழ்வுக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பான தெய்வமே, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளால கிடக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆனால் தேவனால் பிறந்த எவனும் தன்னை பாதுகாத்து கொள்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட நல்ல வாழ்வு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலேயும் தனிப்பட்ட மனிதருடைய வாழ்விலேயும் கர்த்தர் செயலாற்றி கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் செவிகிறோம். கடைசி நாட்களில்
நாளிலே நான் மாம்சமாய் பிறந்த யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் நல்ல ஆவி தாங்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. வேதனையோடு துன்பத்தோடு கண்ணீரோடு எனக்காக ஏன் இந்த நாள் வந்தது என்று சொல்லி, ஐயோ நான் நிர்பந்தமான மனிதன், நான் இந்த மாம்ச சரீரத்திலிருந்து என்னை யார் விடுவிப்பார் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு யாராவது இருப்பார்களானால் இந்த நாளிலே ஹல்லேலூயா உம்முடைய தேவ பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து தேவாதி தேவனுடைய சன்னிதானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து நிற்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஜீவனின் வல்லமையும் அப்படியே ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாய் சேவிக்கிறோம். பிதாவினுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளால் இருந்தது. அந்த ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ளால ஊடுருவி அது ஒளியாய் இருந்ததப்பா. அப்படியே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த தூய ஒளியாகிய பிரகாசமுள்ள ஒளி ஹல்லேலூயா சவுலை சந்தித்தது போல, அவர் பெரிய மனிதனாக மாற்றினது போல ஒவ்வொருவரையும் சந்தித்து ஒரு விடுதலையான வாழ்வு வாழ்ந்து அமைதியான வாழ்வு வாழ்ந்து கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற நல்ல வாழ்வு வாழும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் சேவிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜாதி ஜனங்கள் பாக்கியம் உள்ளவன வரிசையில் ஒவ்வொருவரும் கடந்து செல்லும்படிக்கு கர்த்தர் நீர் மனதுருகும்படியாய் சேவிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் பொறுத்து மன்னித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9487457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8826881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.